ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறோம். தக்காளி சாதம் இப்போ மோஸ்ட்லி வந்து 1 pot ரைஸ் செஞ்சிடறாங்க. பட் நான் வந்து சாப்பாடு தனியாக செஞ்சுட்டு தக்காளி தொக்கு மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாதத்தை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் எதுவும் சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். அதோட ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கத்திரிக்காய் பொரியல் வந்து நார்மலாக வீட்டில் சிம்பிளாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 6-7 பல் பூண்டு பொடியை நறுக்குனது சேர்த்திக்கிறேன். நான் எப்பயுமே தக்காளி சாதம் செய்யும்போது பூண்டு சேர்த்திக்குவேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டுமே கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய் கூட கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாய் பத்தலைன்னா அடிஷ்னலாக கூட சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சேர்த்திட்டு அது கூட கல்லுப்பு சேர்த்திக்கிறது, தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக. ஸோ அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அது மசிஞ்சு வரணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் குழஞ்சி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இது 2 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்திடலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்கிறதுக்கும் நம்ம கல்லுப்பு முன்னாடியே சேர்த்திப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக எப்பயும் கொஞ்சம் பொரியலில் வந்து சாம்பார் தூள் லைட்டாக சேர்த்திக்குவேன். ஸோ லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய்க்கு ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது, எண்ணெயிலேயே கூட வதக்கிக்கலாம். பட் அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிட்டேன். ஸோ இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா குக் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொரியல் அப்படின்னாலே தேங்காய் துருவல் சேர்த்துனா தான் அந்த பொரியலுக்கான டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். எந்த பொரியலாக இருந்தாலும் அது கூட தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுறோம் அப்படிங்கும்போது தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. ஸோ செஞ்சு வச்சுருக்க அந்த தக்காளி தொக்கு அது கூட வந்து நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா உதிரியாக வரணுன்னா சாதத்தை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து சாதம் கிடைக்கும். நம்ம கிளறும்போது உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம்.
தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிடலாம். எப்பயும் ஒரே மாதிரியான ரைஸாக செய்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 1 pot ரைஸ், ஒரு நாளைக்கு ஏதாவது டிஃபன், அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான 2 ரெசிபியும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.